நமக்கெல்லாம் நீட் தான் தெரியும். இனிமேல் அவர்கள் நீட் தேர்வை போல ஒரு ஆல் இந்தியா நெக்ஸ்ட் என்ற தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற்றால்தான் டாக்டராக பதிவு செய்ய முடியும். நீட் வந்து விட்டது, இந்த ஆண்டிலிருந்து நெக்ஸ்ட் வரும். உங்கள் பிள்ளையெல்லாம் டாக்டர் படித்தா அடுத்த வருஷமே டாக்டர் ஆக முடியும்னு கனவு கூட காணாதீங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு காலகட்டத்தில் டாக்டருக்கு யாராவது படிக்க வேண்டும் என்றால் கல்வி தகுதியோடு சமஸ்கிருதமும் தெரிந்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி இருந்த காலத்தில் என்ன காரணத்தினால் அது என்று சொன்னால், சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும் டாக்டர் ஆவார்கள். அது படிக்க வாய்ப்பில்லாதவர்கள், படிக்க மறுக்கப்படுகிறவர்கள் கம்பவுண்டராக இருக்கலாம் அல்லது நோயாளியாக இருக்கலாம் என்கிற போது நம்முடைய வீட்டு பிள்ளைகள் காலத்திற்கும் டாக்டராக முடியாது. சரி, இது எப்போது மாறியது என்று கேட்டால் போராட்டத்தினால் அல்ல, ஆயுதம் தாங்கிய கலவரத்தினால் அல்ல. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் ரொம்ப அழகாக ஒரே ஒரு திருத்தம் பண்ணார்கள். என்ன திருத்தம் என்றால், டாக்டர் படிப்பிற்கு இன்ன படிப்பும் சமஸ்கிருதமும் தேவை என்று இருந்தது அல்லவா, அந்த சமஸ்கிருதம் தேவை என்பதை அடித்தார்கள். உங்கள் வீட்டு பிள்ளை டாக்டர் ஆனது, என் வீட்டு பிள்ளை டாக்டர். ரத்தம் சிந்தாமல் ஒரு துளி பேணாமையினால் சரித்திரத்தை மாற்றிய பெருமை நீதி கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உண்டு. இதெல்லாம் சின்ன உதாரணங்கள், இதெல்லாம் நமக்கே தெரியாது. இந்த ஊரில் இருக்கிற பெரும் மருத்துவர்களை போய் கேளுங்கள், இப்படி நிலைமை இருந்தது தெரியுமா என்று தெரியாது. அவர்கள் எம்எஸ், எம்டி, எஃப்ஆர்சிஎஸ் என்பார்கள். ஆனால் இவர்கள் தப்பி இந்த இடத்திற்கு வந்ததற்கு காரணமே நம்முடைய முன்னோர் நீதி கட்சி என்ற உண்மை தெரியாது. அது மாதிரி இந்த நீட் என்று இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த நீட் என்ற தேர்வு நடத்துகிற அதிகாரம் ஒன்றியத்தில் இருக்கிற MCI என்கிற ஒரு அமைப்பு, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அதை கலைத்து விட்டு இன்னொரு அமைப்பை கொண்டு வருகிறார்கள். இன்னும் கொஞ்சம் அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு, நேஷனல் மெடிக்கல் கமிஷன், NMC என்ற ஒரு அமைப்பு. இப்போ ரெண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கெல்லாம் நீட் தான் தெரியும். நீட் என்றால் என்ன? முன்பெல்லாம் 12வது படித்து மதிப்பெண்கள் பெற்றால் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒருவர் டாக்டர் ஆகலாம். ஆனால் இது வந்ததற்கு பின்னால் ஒரு புதிய தேர்வை எழுத வேண்டும். 12வது வரை நம்முடைய பிள்ளை முட்டி முட்டி படித்த மதிப்பெண்கள் குப்பை கூடைக்கு போகும். இந்த 3 மணி நேர தேர்வு என்பது அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத படிப்பு. அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3.5 லட்சம் கொடுத்து தனியார் பயிற்சிக்கு போக வேண்டும் என்கிற போது பூ விற்கிற தாயினுடைய பிள்ளைக்கு அது வாய்ப்பு இல்லை. டீ கடையிலே பரோட்டா போடுகிற ஒரு பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. எனவே தான் நாம் வாதாடுகிறோம். நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். நீட் என்பது மருத்துவம் படிப்பதற்கான தேர்வு. அடுத்து ஒன்று உண்டு, நெக்ஸ்ட் என்று ஒரு தேர்வு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாதுல்ல. நெக்ஸ்ட் என்ற ஒரு தேர்வு, அது என்ன தெரியுமா? 5 வருடம் ஒருத்தர் டாக்டர் படித்து 1 வருடம் இன்டர்ன்ஷிப் முடித்து ஹவுஸ் சர்ஜன் முடிச்சுட்டா இப்போ மருத்துவராக பதிவு செய்யலாம், மேல் படிப்புக்கு போகலாம். இனிமேல் அவர்கள் நீட் தேர்வை போல ஒரு ஆல் இந்தியா நெக்ஸ்ட் என்ற தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற்றால்தான் டாக்டராக பதிவு செய்ய முடியும், பயிற்சியில் எடுத்துக்க முடியும், மேல் படிப்புக்கும் போக முடியும். என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற தலை சிறந்த மருத்துவர்கள் நீட் படிக்கவில்லை என்பது வேறு, நெக்ஸ்ட் யாருமே படித்ததில்லை. இதெல்லாம் தெரியாது. இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்பது சட்டமாக மாறுகிற போது 2 பிரிவு, 14வது பிரிவு நீட்டை சொல்கிறது, 15வது பிரிவு நெக்ஸ்ட் சொல்கிற போது அவர்கள் எவ்வளவு தந்திரக்காரர்கள் பாருங்கள். இந்த தேர்வு என்பது இந்த சட்டம் நிறைவேறி 3 ஆண்டுகளுக்கு பின்னால் நடைமுறைக்கு வரும் என்கிறார்கள். நீட் வந்து விட்டது, இந்த ஆண்டிலிருந்து நெக்ஸ்ட் வரும். உங்கள் பிள்ளையெல்லாம் டாக்டர் படித்தா அடுத்த வருஷமே டாக்டர் ஆக முடியும்னு கனவு கூட காணாதீங்க. என்ன சதி! இப்படி ஒன்று இருப்பதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சதி வலையில் சிக்கி நம் பிள்ளைகள் என்ன படாப்பட போகிறார்கள். சரி, எங்களுடைய வேலை என்ன? அங்கே இருக்கிற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்த்து பேசலாம். எதிர்த்து பேசினால் என்ன நடக்கும்? கேட்டுக்கொள்வார்கள், சிரிப்பார்கள், அல்லது கேட்காமலே போவார்கள், பதில் சொல்வார்கள், விளக்கம் தர மாட்டார்கள், அவை குறிப்பில் ஏறும், தொலைக்காட்சி காட்டாது, பத்திரிகைகள் தூக்கி போட்டுவிடும், ஊருக்கும் தெரியாது. இந்த சம்பிரதாயமான மந்திரம் ஓதுவதில் என்ன பயன் என்கிற போதுதான் எங்களுக்கு ஒரு வழி உண்டு. என்ன வழி என்றால், எந்த சட்டம் நிறைவேறினாலும், அதையும் சொல்கிறேன்,
சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இருந்தவரும் இருக்கிறார். ஒரு மசோதா என்று சொல்வார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். மசோதானா என்ன? மசோதா சட்ட முன்வடிவு. ஒரு சட்டம் வரப்போகுதுன்னா இதை கொண்டாந்து அவையில் வச்சிருவாங்க. இதை அப்படியே நிறைவேறினால் சட்டம், இதில் ஏதாவது திருத்தங்கள் வந்தால் அதோடு சேர்ந்து சட்டம். அதுதான் சட்ட முன்வடிவுன்னு சொல்கிற மசோதா. இப்போ இந்த மசோதா விவாதத்துக்கு வரப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுகிறதோடு நிறுத்திக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு முன்பாகவே, கொஞ்ச நேரம் போனாலும் வாய்ப்பு இருக்காது, ஒரு நாளைக்கு முன்பாகவே இந்தந்த இடத்தில் இன்னென்ன திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா விவாதிக்கிறப்ப அதை எடுத்துக்குவாங்க. இப்போ ரொம்ப கண் விழித்து நாங்களாம் ஏதோ டெல்லிக்கு போகிறோம்னா சுகவாசியாக அல்ல, ஒரு அரசாங்கத்தை விட அதிகமாக கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி கொண்டு 4 நாள் 5 நாள் ஹோம்ஒர்க் செய்துவிட்டுத்தான் நாடாளுமன்றத்திற்கு போகிறோம். இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அந்த மசோதா விவாதத்துக்கு வருகிறது. அப்போ திமுக திருச்சி சிவா ஒரு திருத்தம் கொடுக்குறோம். என்ன தெரியுமா? பிரிவு 14 நீட்டு, பிரிவு 15 நெக்ஸ்ட் 2 தான் கொடுத்தேன். யார்? நம்ம தாத்தா நீதி கட்சி மாதிரி. டெலிட் கிளாஸஸ் 14 அண்ட் கிளாஸ் 15, 14ஐயும் 15ஐயும் நீக்கி விடுங்கள் அப்படின்னு நான் ஒரு திருத்தம் கொடுக்குறேன். முடிஞ்சு போச்சா? என்னத்துக்கு போராட்டம்? என்னத்துக்கு நீங்கள் வீதிக்கு வரணும்? எவ்வளோ கூலாக ஈஸியாக முடிச்சிருக்கலான்னு பாருங்க. பிரிவு 14ஐயும் 15ஐயும் நீக்குங்கள் அப்படின்னா நீக்கிடுவாங்களா? மாட்டாங்க. கடைசியாக என்ன பண்ணுவாங்க? அதை வாக்கெடுப்புக்கு விடுறாங்க. வாக்கெடுப்புக்கு விடுகிறப்ப குரல் வாக்கெடுப்பு, இங்கே ஆம் இல்லைங்கிற மாதிரி, அங்கே நோஸ் எஸ்மாங்க, இல்லை தோற்று போச்சு அவ்வளோதான்பாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அந்த அவை ஃபுல்லாக இருக்குது, நெருக்கி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான சட்டம் அது, அதில் நிறைய ஓட்டை இருக்குது. இந்த என்எம்சி நிறைவேறப்ப உங்களுக்கு தெரியாது, 2 லட்சம் டாக்டர்கள் ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க இந்த சட்டம் வேணான்னு போராடிட்டு. நாடாளுமன்ற வாசல்ல இருந்தாங்க, இந்தியா முழுக்கன்னாங்க. அதெல்லாம் பற்றி அவங்க கவலையப்படலை, நிறைவேற்ற முனைகிறார்கள். அப்போ நான் இதை கொண்டு வரப்ப என்ன சொல்கிறாங்க மந்திரி ரொம்ப நட்புணர்வோட, என்னங்க இந்த நேரத்தில், முடிய போகிற நேரத்தில் வாக்கெடுப்புனா நேரம் ஆகும், நீங்கள் தயவு செஞ்சு திரும்பி வாங்கிக்கோங்க, உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறப்ப நான் சொன்னேன், நான் திருப்பி வாங்கிக்கிறேங்க, ஜெயிக்க முடியாது தோக்க முடியாதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, எனக்கு நீங்கள் ஒன்று செய்யுங்க, நான் திருப்பி வாங்கிக்கிறேன். என்ன அப்படின்னு, எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறேன். அமித்ஷா சிரிச்சார், அந்த ஹெல்த் மினிஸ்டரை பார்த்து சிரிச்சார். நல்ல மூடு அந்த மனுஷனுக்கு. இந்த ஹெல்த் மினிஸ்டர் அப்போ வாக்கெடுப்பு விடுறாங்க. வாக்கெடுப்பு போது தான் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, தமிழ்நாட்டில் வீரம் பேசுகிறாங்களா அதிமுக, என்ன பண்ணாங்க தெரியுமா? நைஸாக ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு வெளியே போட்டாங்க. இதற்கு ஆதரவாக வாக்களிக்காமல், இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் நீட்டுக்கு எதிரின்னு பேசுகிறாங்களே, மிஸ்டர் எம்எல்ஏ நோட் த பாயிண்ட். இங்கே இனிமேல் சட்டமன்றத்தில் பேசுனா எந்திரிச்சு தம்பி வெற்றி கேளுங்க, நீ நீட்டு தேர்வுக்காக நீ என்எம்சி நிறைவேறினப்ப நீங்கள் வாக் அவுட் பண்ணீங்களா இல்லையான்னு கேளுங்க, ஐ வில் கிவ் யூ த ரெக்கார்ட். பச்சை துரோகமாக ஒரு முக்கியமான நேரத்தில் அங்கே வெளிநடப்பு செய்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தன் விசுவாசத்தை காட்டிக்கொண்ட கட்சி அதிமுக. போராடணும், முடியல, இல்லைன்னா அங்கேயே அன்னைக்கே இந்த நீட்டை முடிச்சிருப்போம், நெக்ஸ்ட் டைம் முடிச்சிருப்போம், உங்கள் பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றிருப்போம். ஒன்று வச்சுக்கோங்க, இப்போ திருச்சியில் பிஹெச்எல் அங்கே சூப்பர்வைசர்ஸுக்கு ரொம்ப நாள் அரியர்ஸ், பணம் வரல, போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. திருச்சியில் மட்டும் 3500 பேர் என்னிடம் பேசுகிறார்கள். நான் தொழில்துறை நிலைக்குழுவின் தலைவர். நான் அதை கேட்டுக்கொண்டு இவர்களுக்காக டெல்லியிலே போய் அமைச்சரிடம் அதிகாரிகளிடம் பேசினவுடன் அவங்க பெருமகிழ்ச்சியோடு இல்லை மன இசைவு தெரிவித்து அதை தர ஒத்துக்கிறாங்க. எவ்வளோ கிடைச்சது தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் 1.5 லட்சம் 2 லட்சம். திருச்சியில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா 15000 பேருக்கு கிடைச்சது. போபாலில் இருந்தவங்களுக்கோ ஹைதராபாத்தில் இருந்த பிஹெச்சில் இருந்தவங்களுக்கோ அது திருச்சி சிவா செஞ்சதா தெரியாது. நான் திருச்சியில் இருக்கவங்களுக்காண்டி செஞ்சேன், ஆனால் the benefit went across India, that is DMK. ஒரு பிரிவினருக்கு செய்கிறப்போ அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் போய் சேருது. எங்களுக்கு தேவை அவங்க பாராட்டணும், நன்றி தெரிவிக்கணும், அதெல்லாம் இல்லை. இப்போ எனக்கு ஒன்று பெருமை என்னன்னா, இந்தியாவில் எந்த மூலையில் படித்த விவரம் தெரிந்த திருநங்கை இருந்தால் அவங்களுக்கு திருச்சி சிவாவை தெரியும்.
அந்த அந்த அவங்க அரசாங்கம் அந்த எதிர்த்தப்ப அந்த அவங்க கையில் பிடிச்சிருந்த போர்டு அஸ்ஸாமில், கல்கட்டாவில், மும்பையில் வி வாண்ட் திருச்சி சிவாஸ் பில் அப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது செய்வது இங்கே, ஆனால் பரவலாக இந்தியா முழுக்க பலன் பெறுகிறார்கள். அது மாதிரி இந்த நீட்லேருந்து எல்லாத்தையுமே காப்பாற்றிருப்போம். போச்சா?